இனி எல்லாருக்கும் PR கிடைக்காது. 20,000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை காணவில்லை. LMIA ஃபேக் லெட்டர் மூலம் PRக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்களா இருந்தால் என்ன நடக்கும்? அமெரிக்கா லூப்ஹோல் மூலம் விசா எக்ஸ்டென்ஷன் செய்தவர்களின் தற்போதைய நிலைமை. எல்லாருக்கும் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ண முடியுமா? ஸ்டூடெண்ட் விசாவில் நேரடியாகவே அசைலம் கிளைம் பண்ணி இருந்தால் பறிக்கப்படும் இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ஸ் லைசன்ஸ். மொத்தமாக 3,300 கனடியன் இமிகிரேஷன் ஊழியர்கள் வேலை நீக்கம். நீங்கள் ஒரு கனேடியன் சிட்டிசனையோ இல்லாட்டி PR கார்டு ஹோல்டரை மேரி பண்ணினால் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும்? யாரை உடனடியாக டிப்போர்ட் செய்ய முடியாது? ஒரு PR கார்டு ஹோல்டரை டிப்போர்ட் பண்ண முடியுமா? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கனடியன் இமிகிரேஷன் கடந்த 1.5 வருட காலங்களில் நிறைய மாற்றங்களை காணக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இமிகிரேஷன் சிஸ்டம் முற்றிலும் வேறுபட்டது. நீங்கள் நினைக்கிற மாதிரி யாராலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எல்லா கதவுகளும் மூடப்பட்டுள்ளது. ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இன்க்ளூடிங் போர்டர், கனடா அமெரிக்கா போர்டரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு PR ரிஜெக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. அது மட்டுமில்லை, அதிகமான இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் எல்லாருமே வேலையை விட்டுட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு லைசன்ஸ் பேன் பண்ணிருக்கு, ஒரு சிலருக்கு சார்ஜ் பண்ணி கூட இருக்கிறாங்க. இன்றைக்கு IRCC கனடியன் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸில் நிறைய பேரை ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 3,300 பேருக்கு லே ஆஃபுக்கான நேரம் வழங்கப்பட்டுள்ளது. இப்போ ஒவ்வொரு ஃபைலையுமே நுணுக்கமாக பார்க்க வலிக்கிட்டாங்க. டெம்பரரி ஃபாரினர்ஸுக்கு இனிமேல் PR கேரண்டி இல்லை. அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் விசாவில் வாரீங்க, விசிட் விசா, எந்த விசாவில் வந்தாலும் டெம்பரரி ஃபாரினர்ஸுக்கு இனிமேல் PR கேரண்டி இல்லை. நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு படித்தாலும், நீங்கள் டாக்டராக இருந்தாலும் கூட நீங்களும் டெம்பரரி ஒர்க்கர் தான், உங்களுக்கு PR கேரண்டி இல்லை. இன்றைக்கி இமிக்ரேஷனே நிறைய பேரை ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் டெம்பரரியாக இருக்கிறவங்கள லே ஆஃப் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இமிக்ரேஷனை கிராக் டவுன் பண்ணிட்டோம், இனிமேல் கனடாக்குள்ளே போகிற ஆட்கள் இனி குறைந்து விட்டது, அதனால தான் இமிக்ரேஷனில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் தாங்க குறைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருந்தாலும் நிறைய ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸை ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. டெம்பரரி ஒர்க்கர்ஸ் இனிமேல் எங்களுக்கு தேவை இல்லை. அதிகமான டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான். இவங்க தான் இந்த ஃபேக் அட்மிஷன் ஆஃப் ஃபேக் ஃபைல்ஸுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க இந்த இமிக்ரேஷனுக்குள்ளே. இவங்களையும் இப்போ வேலை நீக்கம் செய்தாச்சு. இப்போ இமிக்ரேஷனில் யார் நினைச்சாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. சரியான ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையாட்களை குறைச்சதால் ஒவ்வொரு ஃபைலும் இனி டிலே ஆக போகுது. இப்போ போகிற ஃபைல் 2020-21 ஃபைல்ஸ் தான் இப்போ போய்கொண்டிருக்கு. இனி 22, 23, 24, 25 ஃபைல்ஸ் எல்லாமே இனி வரப்போகுது. மொத்தத்தில் எல்லாமே டிலே ஆக போகுது ஒவ்வொரு கேஸஸுமே. இனி எல்லாருக்கும் PR கிடைக்காது. PR லிமிட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு PR தான் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கப்படும். அதுவும் ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்லேயும் தான் PR வழங்கப்பட போகுது. அதை பிரிக்க போகிறாங்க. ஸ்பான்சர்ஸுக்கு இவ்வளவு, அசைலமத்துக்கு இவ்வளவு, ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு இவ்வளவு, இப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே PR கேரண்டி இல்லை. அதிகமான மக்களுக்கு PR இப்போ ரிஜெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ யாருக்கெல்லாம் PR ரிஜெக்ட் செய்யப்படுது, யாருக்கெல்லாம் அதிகமாக PR கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்க் மில்லர் போன கிழமை ஒட்டவாவில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூறியுள்ளார், இந்த கேட்டகரியில் தான் PR வழங்கப்பட போகின்றது. யாராவது மிஸ்யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அதுக்கேற்ற தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேணும். இப்படி பொதுவான ஒரு கருத்தை தான் அதில் கூறியுள்ளார். அதே மாதிரி பிராம்டனில் ஒரு 2 hours பொதுமக்களோட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டது. அதில் பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தான் அவர் பதில் அளித்தார். இந்த ரெண்டையும் கனடியன் இமிக்ரேஷன் வெப்சைட்டில் ஒரு சில விடயங்களை வைத்து தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. As per the report, National Post reports that 20,000 plus Indian international students, they failed to register in their colleges after arriving in Canada. The Canadians raised concern of fraud. What happened to them? Whether they crossed over to US or are they still here in Canada? Because
Many of the colleges, their application of the asylum seeker is very high. International student who is here for studies is applying for a threat on him in his home country is very shocking. இப்போ ஜனவரி மாதம் வந்த ஒரு நியூஸ் 20,000 இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை காணவில்லை. அதாவது இவங்க இந்தியாவிலேருந்து கனடாக்கு வந்திருக்கிறாங்க, எந்த ஒரு ஸ்கூலோ காலேஜுக்கோ போகவில்லை. ரெஜிஸ்டர் பண்ண வேணும், இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறோம்ட்டு இவங்க அந்த வேலை செய்யவே இல்லை. ஸோ இவங்க கனடாக்கில் வந்திருக்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால், இவர் கேட்ட கேள்வி, இவங்க வந்து கனடாவில் இருக்கிறாங்களா இல்லாட்டி கனடாவிலேருந்து அமெரிக்காக்குள்ளே போயிட்டாங்களா, இப்போ எங்கே இருக்கிறாங்க? இப்போ அன்டாக்குமெண்டாக கூட இந்த நாட்டில் வீசா முடிஞ்சால் பூரா கூட இந்த நாட்டில் இருக்கலாம். ஸோ அப்படியும் கூட இருக்கலாம். இது போக போகத்தான் தெரியும் இவங்க எங்கே இருக்கிறாங்கன்ட்டு. இதுக்கு முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ பற்றி. இந்த 20,000 பேரையுமே இந்தியா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதாக ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வீசாவை மிஸ்யூஸ் பண்ணுறதால தான் கனடாவில் இப்போ ஸ்டூடெண்ட் வீசா எடுக்கிறது கஷ்டம். நிறைய ப்ரைவேட் காலேஜஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ படித்து கொண்டிருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ராக் பண்ணுறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறாங்களா, ஸ்கூலில் படிக்கிறாங்களா, இந்த சிட்டியில் தான் இருக்கிறாங்களான்னு ட்ராக் பண்ண வலிக்கிட்டாங்க. அடுத்தது LMIA ஒர்க் விசா, அதாவது ஃபேக் லெட்டர் மூலம் நீங்கள் கனடா வந்திருப்பீங்களா இருந்தால் உங்களோட PR அப்ளிகேஷன் ஈஸியாக ரிஜெக்ட் செய்யப்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வச்சு சொல்கிறேன். முதல்ல நிறைய பேருக்கு கொடுத்தாங்க, இப்போ கொடுக்குறாங்க இல்லை. இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு ஃபேக்கான லெட்டர்ஸை வழங்குறாங்க. இன்னும் சில கம்பெனிகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த சிஸ்டத்தை. அந்த கம்பெனியோட பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷனில் அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனி இவரோட அப்ளிகேஷனில் இருக்குமா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இவர்கிட்ட PR ரிஜெக்ட். இன்னும் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். PRக்கு அப்ளை பண்ணி இவருக்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டுள்ளது. இவர் ஒரு கனடியன் கம்பெனிக்கு ஒரு ஸ்கில் ஒர்க்கராக வந்து இவங்க ஹையர் பண்ணியிருந்தாங்க. அதில் வேலை செஞ்சு கொண்டு பல காலத்துக்கு பிறகு இவர் PRக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார். அப்ளை பண்ணின பிறகு இந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கில்லுக்கு புறம்பான வேறு வேலை செஞ்சு கொண்டு இருந்திருக்கார். இந்த PR அப்ளிகேஷனில் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், நீங்கள் ஸ்கில் ஒர்க்கராக இந்த கம்பெனிக்கு வந்தீங்க, இந்த கம்பெனிக்கு உங்களை தேவைப்பட்டது. இப்போ நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, இனிமேல் வந்து நீங்கள் வேறு வேலை எல்லாரும் செய்கிற ஒரு வேலையை தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஸோ கனடாவுக்கு வந்து நீங்கள் தேவை இல்லை, அதாவது கனடா டோன்ட் நீட் யூன்னு சொல்லி இவர்கிட்ட ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவர்கிட்ட PR அப்ளிகேஷனை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு வேலையாக நீங்கள் கனடாவுக்கு வருவீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு டிமாண்டான வேலை செய்தால் தான் உங்களுக்கு PRக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் செய்கிற ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு கொண்டு PRக்கு அப்ளை பண்ணி வைக்கலாம் இருந்தால் உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படும். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி 5 பேர் கான்ட்ராக்டில் ஒரே கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து. இப்போ டவுன் டவுனில் இருக்கிறாங்க, ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் 5 பேருமே இருக்கிறாங்க. 5 வருஷ கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சுது. அதாவது அந்த கம்பெனி அவங்கள திருப்பி கூப்பிடுது, கான்ட்ராக்ட் முடிஞ்சு வர சொல்லி. இவங்க திரும்பி போகாமல் இப்போ 5 பேருமே அசைலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனும் இப்போ நடந்திருக்கு. இந்த கேஸில் 3 பேருக்கு வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 2 பேருக்கு வந்து இந்த கேஸ் இன்னும் முடியவில்லை, இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இன்னுமே இன்றைக்கி நிறைய ஆட்ஸ் வந்து கொண்டிருக்கு. கனடா நீட் பீப்புள், கனடா நீட் ஒர்க்கர்ஸ், PR கேரண்டின்னு. இன்றைக்கி இமிக்ரேஷன் கிராக் டவுன் பண்ணி நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுமே அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துமே இந்த பழைய ப்ராசஸ் மாதிரி இந்த ஆட்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. வார எல்லாருக்குமே PR கேரண்டி இல்லை. மேபி 1 year 2 year நீங்கள் வேலை செஞ்சுட்டு திரும்பி போகலாம், வெளியே இங்கே இருக்க முடியாது. ஒரே ஒரு கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று இல்லை மல்டிபிள்ன்ட்டு சொல்லுவேன். இப்போ கேர் டேக்கர்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுவும் எல்லா கேர் டேக்கருக்கும் இல்லை. நர்சிங், ரெஜிஸ்டர்ட் நர்சிங் கேர் டேக்கருக்கு தான் PRக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக இருப்பீங்களா இருந்தால் எஸ், நார்மலாக ஒரு கேர் டேக்கராக இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன போடுறான்னு சொன்னால், கேர் டேக்கர்ஸ் நீடட் PR கேரண்டின்னு வந்து இறங்கினா நோ நோ நோ, ரெஜிஸ்டர்ட் நர்ஸாக இருக்கணும் கேர் டேக்கர்லேயும். ஸோ நிறைய குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க அதுலேயும் கூட. ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து நம்பிட வேண்டாம்.
ஏஜென்சி அப்படித்தான் சொல்லும். இங்கே வந்து இறங்கினா அப்புறம் தான் சிச்சுவேஷனே வேறு. இப்போ நிறைய ஸ்கில் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்டீல், அலுமினியத்துல எல்லாம் ஃபேக்ட்ரியிலெல்லாம் வேலை செஞ்சு கொண்டு வராங்க. இப்போ கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த டெரஃப் எல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் மூடப்பட்டால் இவங்களில் யாராவது ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட இந்த அப்ளிகேஷன் கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது கனடாவுக்கு நீங்கள் தேவையா இந்த நேரத்தில் தான் பார்ப்பாங்க வழியே. இந்த இடத்துல கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டால் அநேகமான மக்களுக்கு இந்த பிஆருக்கு ஒரு பிரச்சனை வந்தே ஆகும். இப்போ கனடா வந்து கனடாவோட சனத்தொகையை கொஞ்சம் குறைக்க வேணும். இப்போ அதிகமாக இருக்கிறதால தான் எல்லாத்தையுமே லிமிட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ டெம்ப்ரரியாக கனடாவில் இருக்கிறவங்க திரும்பி போக வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால தான் இப்போ லேஸில் பிஆர் யாருக்குமே கொடுக்குறாங்க இல்லை. அடுத்தது விசா எக்ஸ்டெண்ட். அதாவது இந்த நாட்டில் உங்களுக்கு விசா முடிய போதுன்னு சொன்னால் ஒரு வழி இருக்குது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கனடாக்குள்ள செய்யாமல் கனடா விட்டு அமெரிக்கன் பார்டரில் ஒரு கால்நடையில் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வரும் வழியில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபேக்கான ஜாப் ஆஃபர் ஒன்று வச்சுருப்பீங்களா இருந்தால் இன்னும் ஒரு 2 வருஷமோ 1 வருஷத்துக்கு இங்கே விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை இப்போ வந்து கனடா ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் அமெரிக்கன் பார்டருக்குள்ளே போய் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி வர முடியாது. இனி யாராவது விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால், அதாவது இவ்வளோ காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கனடாவில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இனி பிரச்சனை வரத்தான் போகுது. இனி கனடாவுக்குள்ளே தான் இந்த விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது இந்த விசாவை இதுக்கு முதல்ல எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, எந்த இடத்துல வேலை செஞ்சீங்க எல்லாத்தையும் பார்த்து இந்த இடத்துல இவங்களுக்கு விசா எக்ஸ்டெண்டடை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு வழி ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த டெம்பரரி ஃபாரினர்ஸை வந்து திருப்பி அனுப்புறதுக்கான ஒரு காலம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இவ்வளோ மக்களும் இமிக்ரேஷனை ஃபேஸ் பண்ணியே ஆக வேணும் இந்த விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்க அசைலம் கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அசைலம் கிளைம் பண்ணாலும் ஒரு 2-3 வருஷம் இந்த நாட்டில் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தங்களோட லைஃப்பை இருக்கலாம். வழியே கேஸுகள் வந்து வின் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற லோ வந்து நீங்கள் கனடாக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு அசைலம் அடிக்கிறேன்னு சொன்னால் அடிச்சிருக்க வேணும். 4-5 வருஷம் வெயிட் பண்ணி அமெரிக்கா கனடாண்டு விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு நீங்கள் அசைலம் கிளைம் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேராக கனடாவுக்கு வந்து இறங்கினோடனே அசைலம் கிளைம் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி ரிஜெக்ட் நடக்கிறதுக்கான காரணம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஸ்கூலில் படித்து முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்து ஒர்க் பர்மிட் வந்து எக்ஸ்பயர் ஆகும் பொழுது இவங்க அசைலம் கிளைம் பண்ணுறாங்க. அப்போ அசைலம் கிளைம் பண்ணுறது டூ லேட்டுன்னு இந்த இமிக்ரேஷன் லோ சொல்லுது. நீங்கள் அசைலம் கிளைம் பண்ணுறதா இருந்தால் முதல் நாள் நாட்டுக்குள்ளே வந்தோடனே கிளைம் பண்ண வேண்டும். 2 வருஷம் ஸ்கூலுக்கு போய் படித்த பிறகு அசைலம் கிளைம் பண்ண முடியாது. இதுதான் ரூல்ஸ். நிறைய மக்கள் நினச்சி கொண்டிருக்கிறாங்க 2 வருஷம் 3 வருஷம் அசைலம் கிளைம் பண்ணி மாதம் மாதம் காசு வருது, எங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுண்டு. கேஸ் டிலே ஆகலாம், ஆனால் ரிசல்ட் ஒன்று தான். Then same-sex marriages applications are very high in males and females. Those trends are going on. So these are the shocking trends. We have become a country of laugh by the world that these things happening here. Our reputation has gone down. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டாக போய்கொண்டிருக்கு. இதைத்தான் இப்போ அதிகமாக செய்து கொண்டு வராங்க. இது மார்க் மில்லருக்கு முன்னால் ஒரு பப்ளிக்கில் மீடியாவில் கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ அதிகமாக செய்து கொண்டு வராங்க பிஆர் ஸ்டேட்டஸுக்காக. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சேம் செக்ஸ் மேரேஜ், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சேம் செக்ஸ் மேரேஜ் செய்கிறாங்க. வயது வித்தியாசம் இல்லாமல் 20-60 வயது வித்தியாசம் இல்லாமல் மேரி பண்ணுறாங்க. இதில் ரூல் எப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே கப்பலாக இருந்தால் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டும் உண்மையான கப்பல் உண்டு. அப்போ தான் அந்த வெட்டிங் வந்து செல்லுபடி ஆகும். இதான் கனடியன் லோவில் கூறியுள்ளது. இருந்தாலும் இவங்க எப்போ இதை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று படித்து கொண்டிருக்கும் பொழுது செய்கிறாங்க, இல்லாட்டி ஒர்க் பர்மிட் முடியும் பொழுது செய்கிறாங்க, இல்லாட்டி ஒர்க் பர்மிட் முடிஞ்ச பிறகும் செய்கிறாங்க. ஸோ இவங்க ஃபைன் பண்ணுறது கனடியன் சிட்டிசன் இல்லாட்டி ஒரு பிஆர் கார்டு ஹோல்டரை ஃபைன் பண்ணிட்டா தாங்க இந்த நாட்டில் இருந்துடலாம் உண்டு. ஆனால் லோ அப்படி இங்கே சொல்லவில்லை. ஒரிஜினல் லோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்.
இப்போ சேம் செக்ஸ் மேரேஜை விட்டுட்டு காமனாக பார்ப்போம் ரூல் என்ன சொல்லுது. ஆஸ் அ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நீங்கள் கனடாக்கில் வந்து ஒரு 2 இயர்ஸ் படிக்க வாரீங்க. அதுலேருந்து அடுத்தடுத்த பெரிய படிப்பு படிக்க போகிறீங்க. இங்கே உள்ள ஒரு கனடியன் சிட்டிசனை நீங்கள் அந்த 2 இயர்ஸுக்குள்ளே மேரி பண்ணிவிட்டு இந்த ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணாமல் வேறு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு கொண்டு எப்படி இருப்பீங்களா இருந்தால் அந்த வெட்டிங் செல்லுபடி ஆகாது. அது எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் இந்த சிஸ்டத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்கண்டு. இந்த வெட்டிங் எப்போ செல்லுபடி ஆகும்னா நீங்கள் வந்த படிப்பை முடித்து அதிலிருந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி பிஆருக்கான ஸ்டேட்டஸுக்கு போக வேணும். நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலையும் நீங்கள் செய்ய வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வெட்டிங் செல்லுபடி ஆகும். இல்லாட்டி நீங்கள் திரும்பி சொந்த நாட்டுக்கு போன பிறகு இவர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி உங்களை ஸ்பான்சர் பண்ணலாம். இப்படி ஒரு டிப்போர்ட்டேஷன் நடந்திருக்கு. குழந்தையோடையே டிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க படிக்க வந்து 1 வருஷத்துலேயே படிப்பை விட்டுட்டு மேரி பண்ணிவிட்டு வேறு வேலை செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க. டிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் கூட இப்படித்தான். விசா முடியுது, ஒர்க் பெர்மிட் முடியுதுன்னு சொல்லி மேரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இதே நிலைமை தான் நடக்க போகுது. குவாலிஃபை பண்ண வேணும். வந்த மாதிரி ஸ்கூலில் போய் படித்து குவாலிஃபை பண்ணினா தான் அந்த செக்ஸ் மேரேஜும் செல்லுபடி ஆகும். இப்போ அதிகமான இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃப்யூஜி தான் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் இல்லாட்டி கப்புள் யாராவது கெனடியன் சிட்டிசனை மேரி பண்ணால் இந்த கேஸுக்கு உதவியாக இருக்குமெண்டு. உங்களுக்கு சொந்த நாட்டுக்கு போக முடியாது, உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த கேஸில் நீங்கள் வின் பண்ணலாம். இவருடைய கெனடியன் சிட்டிசன் இந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களை இந்த கேஸை வின் பண்ண வைக்காது. நிறைய கேஸுகள் வந்து இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுறாங்க. வேறு நாடுகள்லேருந்து அக்செப்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதெல்லாமே போர் நடந்த நாடுகள். இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க, உக்ரைனுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க, காசாக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சில நாடுகளுக்கு அக்செப்ட் பண்ணி கொண்டு தான் வராங்க. அதுக்குன்ற ஒரு விதிமுறை இருக்கின்றது. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக கனடாவுக்கு வாரீங்க, 2 இயர்ஸ் ஸ்டூடெண்ட் விசாவில் வாரீங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்த கோர்ஸுகள் அதிக அளவில் செய்தால் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். நிறைய ஆடுகள் கேட்டிருப்பீங்க. பிஆருக்கான பாத்வேக்கான கோர்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்டுக்கான கோர்சஸ் எல்லாம் செய்து தரப்படும் உண்டு. இதெல்லாமே பணத்துக்கு மட்டும்தான். அவங்க காசு உழைக்கிறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் அதிகமாக கோர்ஸுகள் செய்யத்தான் உங்களோட கனடாவில் இருக்கிற நாட்களை வந்து அதிகரிக்கலாம். வெளியே நீங்கள் அந்த கோர்ஸுகளை செய்யாமல் ஒர்க் பெர்மிட் உங்களுக்கு கிடைக்காது. நிறைய மக்கள் கேட்குற கேள்வி என்ன சொன்னால் 2 வருஷம் படித்தா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் கிடைக்குமா? ஒவ்வொரு கேட்டகரியாக பொறுத்து தான் அது கிடைக்கும். அவங்க சொன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் டாக்டர்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். மட்டாக்களுக்கு கிடைக்காது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வேறு கோர்ஸுகளை எடுக்கிறாங்க. இவங்களை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே இவங்கள்ட்டேருந்து காசுகளை பறிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து தருவோம், போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட் எடுத்து தருவோம், பிஆருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ன்ட்டு நம்பி போகவே வேண்டாம். கனடியன் இமிக்ரேஷனுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கடைசியாக நீங்கள் இவ்வளோ காசை 5-6 வருஷம் செலவழிச்சுட்டு டிப்போர்ட் பண்ணப்பட்டு தான் சொந்த நாட்டுக்கு போக போகிறீங்க. இது முழுக்க என்னுடைய கருத்து. நாளைக்கு கனடா நீட் people, Canada need skilled workers, pathway to PR, இப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் திருப்பி வரத்தான் போகுது. இன்றைக்கு இருக்கிற கனடா அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனையை வச்சு பார்க்கும் பொழுது அதிகமான வேலை, அதாவது லே ஆஃப் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டைமில் கூட இவங்க ஸ்கில் ஒர்க்கர்ஸ் நீடட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கொண்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் உங்களோட ஓன் சாய்ஸ். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணாமல் போகிறது எல்லாமே உங்களோட ஓன் சாய்ஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான அப்டேட்டில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.